ஐரோப்பிய தமிழ் தமிழ் கலை இலக்கிய நண்பர்கள் வட்டம் சார்பில் இப்பொழுது கவிதாயினிக்கு ஒரு வாழ்த்து மெடல் வழங்கப்படுகிறது. பொன்னாடை போர்த்தி அவரை கௌரவித்து இந்த வாழ்த்து மெடலையும் வழங்குகின்றார்கள் ஐரோப்பிய தமிழ் கலை இலக்கிய நண்பர்கள் வட்டம். ஐரோப்பிய தமிழ் கலை இலக்கிய நண்பர்கள் வட்டம். நெருங்கிய பொருள் கைப்பட வேண்டும், ஆன்மாவின் ராகங்கள் ஆகிய 2 கவிதை நூல்களோடு கவியரங்க கவிதைகள் என்னும் குறுந்தட்டையும் வெளியிட்ட கவிதாயினி திருமதி வினோதினி சண்முகநாதன் அவர்களை பாராட்டி வழங்கிய வாழ்த்துப்பா. நிலவிற்கு நல்லொளி வழங்கும் சுடர் போல, உலகுக்கு நற்பகல் தோற்றும் ஒளி போல, அகல் விளக்காய் கவிதையின் தொன்மை உணர்த்தி பகல் நிலவாம் சூரியன் போல் இவ்வவைதனிலே தன் சொத்துக்களில் 3 முத்துக்களை தந்துள்ளார் கவிதாயினி வினோதினி சண்முகநாதன். மன்னவன் தலைதனிலே வீட்டிருக்கும் மகுடம் போல எந்நாளும் இவர் கவிகள் உயர்ந்திருக்க வாழ்த்துகிறோம். தேசத்தின் விடுதலைக்காய் தேகின்ற மக்களுக்கும், நாசத்தால் வீடிழந்த நாடிழந்த மக்களுக்கும், பாசத்தால் தினம் விம்புகின்ற எம்மவர்க்கும் சோகத்தை தீர்த்து வைக்க நீர்வடித்த கவிகள் எல்லாம் காலத்தால் கரையாத காவியமாக்கியதால் காலம் உம்மை வாழ்த்தும், நாமும் உம்மை வாழ்த்துகின்றோம். மண் புகழ் பெற்ற மனிதர்களை தந்த எம் தமிழீழம் செய்த தவம் பெரிது. அகுதே மேன்மேலும் விளங்குதற்காய் இன்று தேன் போல் கவிதைகளை தரணிக்கு தந்த எங்கள் வினோதினி அவர்களை நாம் மனம் நிறைந்து வாழ்த்துகின்றோம். நெல்லின் பதரோ நிமிர்ந்து வான் நோக்கும், நெல்பணியோ கர்வமின்றி பணிந்து நிலன் நோக்கும். சோதரியே வினோதினியே, தலைவணங்கி எழுதுகோல் தந்த கவிதையெல்லாம் இன்று தலைநிமிர்ந்து சபைதனிலே தன்னாட்சி செய்கையிலும் நெல்மணி போல் வீட்டிற்கும் உம்மை நாம் வாழ்த்துகின்றோம். வாழ்கவும் தமிழ்ப்பணி, வளர்க்கவும் எழுத்துப்பணி. ஐரோப்பிய தமிழ் கலை இலக்கிய நண்பர்கள் வட்டம், தலைவர் பண்ணை தெய்வம், செயலாளர் KP லோகதாஸ். ஐரோப்பிய தமிழ் கலை இலக்கிய வட்டம் நண்பர்கள் இந்த வேளையிலே கவிதாயினிக்கு தமது வாழ்த்து மடலை வழங்கி கௌரவிக்கின்றார்கள். இப்பொழுது அவருக்கான பொன்னாடை பூர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. திருமதி லுமினா அவர்கள் பொன்னாடை பூர்த்தி அவரை கௌரவித்திருக்கின்றார். நமது நன்றியினை இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஐரோப்பிய தமிழ் கலை இலக்கிய நண்பர்கள் வட்டம் எந்த கலைஞர்களுக்கு எங்கெல்லாம் விழா எடுக்கப்படுகிறதோ, அவர்கள் எங்கெல்லாம் தங்களுக்கான விழாவை எடுக்கிறார்களோ அவர்களை ஊக்கப்படுத்தும் வகையிலும் அவர்களுடைய முயற்சி பாராட்டும் வகையிலும் தாமாக முன்வந்து இவ்வாறான கௌரவத்தையும் மதிப்பையும் வழங்குவதற்காக அவர்களுக்கு நமது நன்றியினை இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து தமிழர் கல்விக் கழகத்தின் சார்பில் கவிதாயினி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மதிப்பளிக்கப்படுகின்றார். தமிழர் கல்விக் கழகத்தின் சார்பில் தமிழர் கல்விக் கழகத்தின் சார்பில் கவிதாயினிக்கும் இசையமைப்பாளருக்கும் கணவன் மனைவியாக இருவரும் பொன்னாடை பூர்த்தி இந்த வேளையிலே கௌரவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த அரங்கத்தில் அடுத்து பிரான்ஸ் தமிழர் பேரவையின் சார்பில் பொன்னாடை பூர்த்தி கௌரவிக்கப்பட இருக்கின்றார் கவிதாயினி. அங்கே அன்போடு அரங்கிற்கு அழைக்கின்றோம். பிரான்ஸ் தமிழ் பேரவை சார்பாக இந்த பொன்னாடை இந்த வேளையிலே அவருக்கு வழங்கப்படுகிறது.
சார்பில் திரு குரு பத்மநாதன் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார் கவிதாயினி அவர்களை உங்களுடைய கரகோஷத்தோடு. சபையோர் அனைவருக்கும் எங்களது பணிவான வணக்கத்தினை உரித்தாக்குகிறோம். ஒரு சிறிய 2-3 நிமிடத்துக்குள்ள ஒரு சின்ன பாராட்டு நடந்தது. திருமிகு ஆசிரியர் திருமிகு கவிதாயினி லினோதினி சண்முகநாதன் அவர்கள் எழுதிய 2 நூல்கள். ஆனால் நான் இன்னும் படிக்கவில்லைங்க. இருந்த போதிலும் என் மனதை கவர்ந்தன. அவங்களுடைய அழைப்பதை பார்க்கும்போது அது உடனடியாக ஏதோ செய்யணும்னும் போது அது முறையாக பிணைய போட்டு கொடுக்குறோம். இருந்த போதும் காரணம் என்னென்றால் நெருங்கிய பொருள் கைப்பட வேண்டும். ரொம்ப அற்புதமான புத்தகம் அது. ஆத்மாவின் ராகங்கள் மற்றும் கவியரங்க கவிதைகள். ஆசிரியர் கவிதாயினி லினோதி சண்முகநாதன் அவர் எழுதிய நூலின் மனிதர்களுக்கு எப்பொழுதும் நெருங்கிய பொருள் கைப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தானே ஐயா. நெருங்கிய பொருள் கைப்பட வேண்டும் என்ன? இன்றைய உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு நெருங்கிய பொருள் கைப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோட ஊக்கம் தானே ஐயா அது. அது மட்டும் இல்ல, அதே சமயம் மனிதருள்ள ஆத்மாவில் நல்ல ராகங்கள். 2வது மனிதர்கள் எப்பொழுது நெருங்கிய பொருள் கைப்பட வேண்டும், ஆத்மாவின் ராகங்கள். அதே சமயம் மனிதனுடைய ஆத்மாவின் ராகங்கள் நினைவில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இல்லையா. இதுதான் இன்றைய சமுதாயத்தில் மனிதருக்கு இன்றைய சூழல் இதுதான் தேவை. இந்த சூழல்ல மனிதர்களுக்கு ராகங்கள் இதயத்துக்குள்ளே வந்து கொண்டுதானே ஐயா இருக்க வேண்டும். அதை அற்புதமா செய்திருக்கிறாங்க. இது பாராட்டணும் மனசார. உண்மையில அன்று பத்திரிகை பார்த்த உடனே எப்பேற்பட்ட ஒரு சகோதரி, எப்பேற்பட்ட ஒரு அழகான சகோதரி, எவ்வளவு அழகா பேசுவாங்க தெரியுங்களா. எங்களுடைய கம்பன் கழகத்துக்கு வந்து அவங்க பேசும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரசிப்பாங்க நாங்க எல்லாருமே. அதே சமயத்துல நினைவில் இருந்து கொண்டு இருக்க வேண்டும். ஆசிரியர் கவிதாயினி லினோதி சண்முகநாதன் மிகவும் பாராட்டுக்குரியவர். அவர்களது ஊக்கம் என்பது அவருடைய ஊக்கம். அவர்கள் பேசும்பொழுது ரசித்து அனைத்து உள்ளங்களும் இப்பொழுதுள்ள மேடையில் உள்ள அனைத்து சகோதர பெரிய தலைவர்கள்லாம் பேசினார்கள். அவருடைய ரசிப்பு தன்மையை பார்க்கும்போது அவர்களது ஊக்கம் என்பது உள்மனதின் உந்துதல். ஊக்கத்தின் அளவுதான் ஒவ்வொரு மனிதனுடைய உயர்வின் அடித்தளம். ஊக்கமில்லாத வாழ்வில் சாதனைகளும் இல்லை, சரித்திரமும் இல்லை. ஊக்கமில்லாத மனிதனின் வாழ்வில் சாதனைகளும் இல்லை, சரித்திரமும் இல்லை. என் கையால பேச போறாங்க. அதை பார்த்தீங்கன்னா சிங்கம் போல இருக்கும். அதை பார்க்கும்போது ரசிப்போம் நாங்க. முன்னேற்றமே மனித வாழ்வில் லட்சியம். முன்னேற்றமே மனித வாழ்வில் லட்சியம். முன்னேற்றத்திற்கு அடிப்படையான ஊக்கம் மட்டுமே மனிதன் நிலையான உடமை. ஒரே ஒரு செய்திங்க, இந்த முக்கியமான செய்தி கொடுத்துட்டு உடைய பெரு. நீரின் உயரத்திற்கு ஏற்ப தாமரை மலர் உயர்வது போல் எங்க சகோதரிகளை பத்தி ஊக்கத்தின் அளவுக்கேற்ப வாழ்க்கை உயரும். நீர்ல தாமரைப்பூ எந்த அளவுக்கு உயரமோ அழகா இருக்குதோ அவங்களுடைய எண்ணங்கள், ஐயாலாம் சொன்னாங்க, அவங்களுடைய உயர்வான எண்ணங்கள் அந்த முக பாவனையிலே தெரியுங்க. ஊக்கத்தின் அளவிற்கேற்ப வாழ்க்கை உயரும். இப்பொருளுக்கேற்ப உன்னதமான ஆசிரியர் கவிதாயினி லினோதினி சண்முகநாதன் தங்களது குடும்பம், உற்சார் உறவினர், சகோதரர், எங்களுடைய சமூகம், எங்களுடைய தமிழ் சமூகம், அனைத்து சமூகமும் சேர்ந்து நீடூடி வாழ்க என்று மனமாற என் நெஞ்சுள்ளத்தோடு அனைவர் சார்பாக பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நூல் வெளியீடு நிறைவு பெற்றது. இப்போது உங்கள் கைகளிலே இந்த நூல்கள் 2 தவழ்ந்து கொண்டிருக்கும். அதை ஆய்வு செய்வதற்காக இங்கே இருவர்கள் இருக்கிறார்கள். முதலிலே கவிஞர் பாரதிதாசன் அவர்களை முதலாவது நூலை, அதாவது நெருங்கிய பொருள் கைப்பட வேண்டும் என்ற நூலை ஆய்வு செய்ய இங்கே அழைக்கின்றேன். இன்பத்தமிழை இயக்கும் நிறைய இனிமை படைத்தவளே, துன்பப் பொழுதில் துணிவை கொடுத்து துயரை துடைத்தவளே, அன்பாம் நெறியை அமிழாம் சுவையை அளிக்கும் அருள் வடிவே, உன்றன் புகழை உலகில் பரப்ப ஒரு நாள் மறப்பேனா.
ஒன்றே குலமாம் ஒருவனே தேவாம் உயர்மிகு நன்மொழியை அன்றே அளித்த அருமை தமிழே அழகொலி பூக்காடே நன்றே புரியவும் நன்மைகள் செய்யவும் நல்லருள் செய்வாயே என்றும் என் கை எழுதும் எழுத்தில் இருந்து மிளிர்வாயே முல்லை மலர்தனி மொய்த்திடும் மண்டன மோகம் கொண்டேனே கொல்லை கொடுத்து குலவும் மழையில் கொஞ்சிய நின்றேனே எல்லை இளதோர் புகழிக்கமழும் எனதுயிர் செந்தமிழே பிள்ளை புரியும் பிழைகள் களைத்து பெருமையை தந்தருளே குடிக்க குடிக்க திகட்டா சுவையை கொடுக்கும் குளிர்தமிழே கவி வடிக்க வடிக்க வளமாய் பெருகி மணக்கும் வளர்தமிழே தொடுக்க தொடுக்க மனதை மயக்கி சுடரும் உயர்தமிழே எடுக்க எடுக்க சுரக்கும் இனிய எழுதவி வாழியவே. தலைவர் இதய நோய் நிபுணர் முதலிலே ஒரு கருத்தை தெரிவித்தார். நிகழ்ச்சியிலே சில மாற்றங்கள் செய்யலாம். நானும் நினைக்கிறேன் இந்த ஆய்வுரை எடுத்துடலாம். அதை விட ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, இப்போ உட்கார்ந்து இருக்கும்போது தலைவர் வந்து நீங்கள் தான் விழாவை பார்த்துக்கணும்னாரு. சரிதான், நம்மளை நல்லா பேச சொல்றாரு போல. விழாவை பார்த்துக்கணும்னு என்ன, விழாவை தூக்கி கொடுக்கணும்னு அர்த்தம் இல்லையா? விழாவை தூக்கி கொடுக்கணும்னு அர்த்தம். நீங்கள் தான் விழாவை பார்த்துக்கணும்னாரு. நான் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் சொன்னாரு, ஒரு 15 நிமிஷத்துல முடிச்சிருங்க. எனக்கு தர்ம சங்கடம் இல்லை, எனக்கு அப்புறம் ஓசை மனோ வரணும். மனோவுக்கு என்ன தர்ம சங்கடம் தெரியல, அங்கேயும் உட்கார்ந்தாரு. அன்பர்களே, எல்லாருக்கும் மாலை வணக்கத்தை அவையில் உள்ளவர்கள் கேட்டு சுவைக்கின்ற அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்து, வினோதினி அவர்கள் கவிதாயினின்னு நாங்கள் தான் அதை வந்து ஒரு பெண்ணுக்கு அந்த சொல் கவிஞர் என்ற சொல்லை கொடுக்க வேண்டும் ஏன்னா கவிதாயினி போட்டோம். ஆனால் இனிமேப்பட்டு அதை நாங்கள் கம்மன் கிழமையை மாற்றி கவிஞர் என்கின்ற சொல் ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் பொதுச்சொல். புலவர், கவிஞர், பாவலர், முனைவர், முனைவின்னு சொல்வதில்லை. புலவர் தான் பெண்ணுக்கும். அதனால் இனி அவங்களை நாங்கள் கவிஞர் என்று அழைக்கின்றோம். ஒரு 15 அதாவது ஒரு 3 விழாக்களை இந்த இடத்திலே நடத்தப்பட்டிருக்கிறது. 3 விழாக்கள். ஒன்று ஒரு நூலுக்கு சிறப்புரை என்பது ஒரு விழா. நூலுக்கு சிறப்புரை என்பது ஒரு விழாவாக நடத்தப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு. நூல் அறிமுகம் என்பது ஒரு விழா. நூல் ஆய்வுரை என்பது ஒரு விழா. 3 விழாக்களையும் ஒன்றாக வைத்து நடத்துவது என்பது சற்று கடினம். 3ஐயுமே நிறைவாக செய்ய முடியாத ஒரு நிலை. ஆய்வுரை என்பதனுடைய கால அளவு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு கால அளவு இருக்கிறது. வரவேற்புரை என்பது 5 நிமிடங்கள் 10 நிமிடங்களுக்குள் முடிய வேண்டும். இது வரவேற்புக்குரிய கால அளவு. ஆய்வுரைக்கான கால அளவு 45 நிமிடங்களிலிருந்து 1:30 மணி வரை ஆய்வுரையை நாங்கள் பயந்துடாதீங்க. 1:30 எல்லாரும் பயந்து அவ்வளவுதான். இப்ப என்ன பதில் இல்லை தெரியுங்களா? அது இல்ல, 1 மணி நேரம் 30 நிமிடங்கள் ஆய்வுரையை பேசலாம். இது ஆய்வுரைக்கான நூலை பொறுத்தது. அதுதான் நான் எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம், நான் பாடசாதி இருக்க மாட்டேன். அதான் முக்கியம். இப்ப ஒரு பேச்சாளர் வந்து பேசிட்டு ஒரு 1 மணி நேரம் பேசினார். மனோ, நான் இப்பதான் சொன்னேன், நான் என்னை விட உனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பார்த்துக்கு. ஒரு பேச்சாளர் வந்து பேசி முடிச்சுட்டு ஒரு 1 மணி நேரம் பேசிட்டு, இத்துடன் என்னுடைய பேச்சை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் முடிச்சார். போய் உட்கார்ந்து பக்கத்தில் இருக்கிட்ட கேட்டா, நான் பேசியதில் உங்களுக்கு எது பிடித்தது
கடைசியா சொன்னீங்க பாருங்க, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அது இன்னும் கொஞ்சம் முன்னாடியே சொல்லி இன்னும் பிடிச்சிருக்கும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ரொம்ப பிடிச்சிருக்கும். இது நகைச்சுவைக்காக சொல்லல, ஒரு கால அளவு என்பதை நான் வினோதினிக்கு ரொம்ப கனவுப்பட்டவன். சித்திரம் பேசுதடி என்ற நிகழ்விலே நான் முதலில் அவர்களை பார்க்கிறேன். ஒரு சின்ன அறிமுகத்தோடு நான் உள்ள ஒரே ஒரு செய்தி தான் சொல்ல போறேன். மேல் அட்டைக்கான விளக்கத்தை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். சந்தித்த போது ஒரு சித்திரமே சித்திரத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தது. இதான் உண்மை. நான் நினைத்ததை அப்படியே பதிவு செய்கிறேன். இது என்னன்னா, மருத்துவர் உண்மையை சொன்னார் பாரு, நான் உண்மையை தான் பேசுவேன். பெரும்பகுதி அப்படி சொல்லிட்டு பேசுறது இல்லை யாரும். உண்மையை பேசுறேன்னு சொன்னாலே பின்னால பொய் சொல்ல போறாங்கன்னு அர்த்தம். ஆனா மருத்துவர் சொன்னதெல்லாம் உண்மைதான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா அவர் சொன்ன கதையில அங்கொன்றும் இங்கொன்றும் மையம் ஒன்றும் எனக்கு தெரியும். இன்னைக்கு அவரு திரைக்கதையோட எழுதி முடிச்சிருக்கிறார். நாங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். வினோதினி கொஞ்சம் சொல்லுவாங்க. அவர் ஸ்ரீ இருக்கிறாருங்களே, நான் ஸ்ரீயை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா நானே ஒரு வேலைத்தாள், என்னை விட ஒரு வேலைத்தாள் இருக்கிறாருன்னா ஸ்ரீதான். ஏன்னா நான் படுகின்ற கஷ்டம், ஒரு நாள்ல 24 மணி நேரத்துல தமிழுக்காக, கழகத்திற்காக ஒரு 4 மணி நேரம் தூங்க வைக்கின்ற நேரத்தை மற்ற நேரம் தமிழை நினைக்கின்றோம். ஆனா ஸ்ரீ இருக்கிறார் பாருங்க, அந்த 4 மணி நேரமும் கலையையும் இசையும் சேர்த்து நினைப்பவர் அவர். அவரிடம் நான் 2 நாள் 3 நாள் ஒன்றாக சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. கழகத்திற்காக இந்த ஒளி வாங்கி நான் வாங்குகின்ற போது ஒரு 2 நாள் அவரோடு பயணம் செய்கின்ற ஒரு வாய்ப்பு. அவர் உருவத்திற்கும் அவருடைய மொழிக்கும் சிந்தனைக்கும் ரொம்ப வித்தியாசம். என்ன அருமையான கருத்துக்களை நாட்டை குறித்து, கலையை குறித்து, மொழியை குறித்து அற்புதமான கருத்துக்களை மிக அழகாக அந்த ஒவ்வொரு 2 மணி நேரத்தில் எனக்கு பதிவு செய்தார். அப்போதுதான் தெரிஞ்சுக்கினேன், நான் தான் வேலைக்கு போய் இருக்கிறேன், நம்மளை விட ஒரு ஆள் இருக்கிறாயா நாட்டில். சந்தோஷம் எனக்கு. யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம். என்னை விட ஒரு ஆள் இருக்கிற அன்னையில எப்ப ஸ்ரீயை பார்த்தாலும் எனக்கு அந்த சோகனம் போயிடும். ஏன் தெரியுங்களா? இப்ப ஒரு துண்டு இல்லைன்னு வச்சுங்க, ஒருத்தனும் துண்டு இல்லை, சட்டை போட்டு பார்த்து சரி இப்ப எடுத்துங்க, அவரை நீலப்பொடி எவ்வளவு அழகா போட்டுக்கிற, இப்ப நான் அவரை பார்த்து கொஞ்சம் நல்லா அழகா ஊட்டி இருக்கிறாரு, கொஞ்சம் புறப்படுறேன். அப்படி இப்படி பாக்குறேன். பாட்சாஜி கோட்டுக்கிட்டு போட்டுக்கிறார், பரவாயில்ல பாட்சாஜி விட அவரு இப்படி நினைக்கிறேன் இல்லைங்களா? அப்ப அவரை பார்க்கும்போது எனக்கு எல்லாமே மறந்து போயிடும். சரி இல்ல நான் போட வேண்டியது இல்லைங்க, அது ஏற்கனவே பாவம் அந்த அம்மா. சொல்லணும்னா அப்படிதான் சொல்லணும், பாவம் அந்த அம்மா 24 மணி நேரமும் மியூசிக்ல இருக்கிறார். 24 மணி மியூசிக்ல இருந்து 8 சொல்லு, அவரும் சொல்றார், அம்மாவும் சொல்றாங்க, சகோதரி சொல்றாங்க. சித்திரம் பேசுகின்ற நிகழ்விலே ஒரு சித்திரம் பேசுகின்ற ஒரு காட்சியை நான் பார்த்தேன். இது உண்மை. இது எப்படி முடியுது? ஒரு மெழுகு பொம்மையை நான் முதலில் பார்க்கிறேன். இப்ப நான் ஒரு 10,000 15,000 கவிதை எழுதியிருப்பேன். ஒரு கவிதையை கூட நான் பார்க்காம படிக்க முடியும். எழுதியதை பார்த்துத்தான் நான் படிப்பேன். ஆனா படிக்கிறது சுவையா படிப்பேன், அது என்னுடைய திறமை. அந்த 5 நிமிட கவிதையை தான் இப்படி இருக்கிறது, பார்க்காமல் உச்சரிப்பு, கவிதை நடை அத்தனையும் அருமையாக இருந்தது. நான் வியந்து போனேன். கம்பன் கழகத்துக்கே ஒரு ஆற்றல் உண்டு. திறமை எங்கே இருக்கிறதோ அவர்களை தனக்கு சுயாரமாக எடுத்துக்கொள்ளும். அன்று நான் அவர்களை கண்டுபிடித்தேன். அன்று முதல்
இன்று வரை கம்பன் கழகம் எடுக்கின்ற அனைத்து விழாக்களிலும் வினோதினி இருப்பார்கள். அது எல்லா திறமையானவர்களுக்கும் கம்பன் கழகம் இடம் கொடுக்கும். அப்ப திறமை இல்லாதவர்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு கேட்க கூடாது. திறமை இல்லாதவர்களையும் வளர்த்தெடுக்கிறோம். அதற்கு தனியாக பேச்சு பட்டறை வைத்திருக்கிறோம், கவிதை பட்டறை வைத்திருக்கிறோம். கம்பராமாயணத்திலே அவர் சிறந்த சொற்பொழிவாளராக வர வேண்டும் என்பதற்காக 28 மாதங்கள் கம்பராமாயண தொடர் சொற்பொழிவை நடத்தி ஒவ்வொருவரையும் பேச வைத்தோம். வருபவர்களுக்கும் வாய்ப்பு உண்டு. ஆனால் திறமையானவர்களை கம்பன் கழகம் எடுத்துக்கொள்ளும். அந்த அளவுக்கு வினோதினியை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நான் வந்து அவங்களுக்கு ஒரு பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லை. பூக்கடை இங்கே இருக்கிறது என்று ஒரு போர்டு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு விளம்பர அறிக்கை. அருணாச்சலம் பார்க்குறேன், போர்டு நிற்புறாரு வாயில வரலாம், தெரியாம வந்துன்னு வச்சுங்களேன். அறிக்கை. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நூல்ல நிறைய பேசணும் ஆசை. அதாவது நேற்று இரவு நான் படிக்க தொடங்கினேன். அவங்க நூலை கொடுத்து சுவடியை கொடுத்து 1 மாதங்கள் ஆகுது. அது பாரதிதாசனுக்கே உடையது. நீங்க யாரும் கோச்சிக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். பாரதிதாசன் இப்போதும் கடைசி நாள்ல தான் கம்பன் விழாவுடைய நூலையே படிப்பாரு. அதை விட என்னன்னா, கடைசி நாள் அந்த கவியரங்கத்துக்கே கம்பன் விழாவில் தான் கவிதை எழுதுவாருன்னு உங்களுக்கு தெரியும். எழுதுறது வழக்கம். நேற்று இரவு தான் படிச்சுங்க. என்ன ஒரு பெரிய மன வருத்தம்னா, இந்த மிக பெரிய அளவிலே ஒரு 2 ஆண்டுக்கு முன்பு என்னிடம் இந்த நூல் வந்தது. என்னை ஒரு ஆய்வுரை செய்து கொடுக்குமாறு வேண்டினார். இதே கதை தான். அவங்க ஒரு 15 போன் அடிப்பாங்க, எழுதிடுறேன். அப்புறம் 15 போன் அடிப்பாங்க, எழுதிடுறேன். இப்படி 2 ஆண்டுகளை மாற்றி விட்டுட்டேங்க. அவங்களும் பாரதிதாசன் நல்லா புரிஞ்சினாங்க. இவர்கிட்ட ஆய்வுரா வாங்க முடியாது ஒரு முடிவுக்கு வந்துட்டு அவங்க நூலை எப்படி அதை அப்புறம் பிரிச்சு தனித்தனி ஆக்கி 2-3 நூலாக்கி அவங்க வெளி விழாக்கு வந்து போச்சு. இப்ப எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது. சமகால படைப்பாளிக்கு நான் செய்ய வேண்டிய ஒரு கடமையை செய்யவில்லையே. அது நேரிலே நான் அவங்க பதிவு செய்திருக்கிறேன். சமகால படைப்பாளிக்கு அவங்க ஊக்கத்திற்கு, அவங்க வளர்ச்சிக்கு சாதாரணமாக என்னால் முடிந்த ஒரு செயலை நான் செய்ய தவறிவிட்டேனே. அப்ப அவங்க கேட்டாங்க, கேட்கும்போது பாருங்க, ஆய்வுரைக்காவது வந்துடுவீங்களா? அவங்க சந்தேகம். பாரதிதாசன் அப்படி சந்தேகப்படாதீங்க. ஆய்வுரைக்காவது வந்துடுவீங்களா? உங்க பேரை போட போறோம், கட்டாயம் சொல்லுங்க. நீ சொன்னாதான் போடுவேன். நான் சொன்னேன், 10ஆம் ஆண்டு கம்பன் விழா. இந்த 10ஆம் ஆண்டு கம்பன் விழா முடிகின்ற வரை வேறு நிகழ்வுகளே பங்கேற்பதில்லை. ஏன்னா கம்பன் விழாவுடைய வேலைகளை கவனிக்கும் போது இந்த வேலைகள் எனக்கு அதை தடுத்து விடு என்பதால் அப்படி ஒரு முடிவு செய்து வைத்திருக்கிறேன். ஆனால் இன்னொரு சொன்ன உடனே எதுவுமே சொல்லலை. நீ எந்த தேதியில் வைத்தாலும் சரி, நீ எந்த நிமிடத்தில் எந்த மலேசியாவில் இருக்கும் இந்த நூல் விழாவை தான் நான் வந்து ஆய்வு செய்கிறேன். நீ கவலைப்படாத, நான் வரேன்னுட்டேன். சமகால ஒரு படைப்பாளிக்கு நான் செய்ய வேண்டிய ஆய்வுரை நேற்று இரவு தான் எடுத்து படித்தேன். இது எப்படி இருக்குது? இரவு எடுத்து படித்தவொடனே முதல்ல பாலகணேசன் ஆய்வுரை அவர் செய்திருக்கிறார். ஒரு நிறைவான ஆய்வு. காதலுக்கு அவர் ஒரு வரி சொல்கிறார். இந்த நூலில் உள்ள காதல் கவிதைகளுக்கு பாலகணேசன் ஒரு வரியை குறிப்பிட்டு காட்டுகிறார். எப்படிப்பட்ட காதல் பாடல்கள்? தோற்காத காதல் பாடல்கள். தோற்காத காதல் பாடல்களை வினோதினி படைத்திருக்கின்றார் என்று வரியை சுட்டி காட்டுகிறார். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு போன அழகான வரி, அழகாக அந்த அணிந்துரையை பண்ணியிருக்கிறார். அடுத்தது வண்ண தெய்வத்துடைய சிறப்புரைக்கு போனேன். அப்ப என்ன முதல்ல நினைச்சேன், இதுக்கு மேல நம்ம என்ன ஆய்வுரை பண்ண முடியும்? பாலகணேசன் அழகாக பண்ணியிருக்கிறாரு, இதுக்கு மேல நான் என்ன பண்ணிட முடியும்? ஒரு சின்ன ஒரு இறங்கு முகம் எனக்கு வந்துருக்கு. வண்ண தெய்வத்தை படிச்சு பாருங்க. ஆய்வுரையே பண்ண வேணாம், நேத்தே முடிவு பண்ணிட்டேன். அழகாக எழுதுறாருங்க. கவிதை என்றால் என்ன என்பதை வண்ண தெய்வம் ஒரு வரியில் சுட்டி காட்டுகிறார். முரண்பாடான வரி அது. ஆனா வண்ண தெய்வம் சொன்னதால் அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், தமிழ் உலகம் ஏற்றுக்கொள்ளும். சொற்கள் நடந்தால் வசனம். என்னதுங்க? சொற்கள் நடந்தால் வசனம். சொற்கள்
நடனமாடினால் அது கவிதை. நீங்க இதை படிச்ச பிறகு எனக்கு இவங்க ரெண்டு பேரும் நம்ம வேலையே சுலபமாக்கிட்டாங்க. இது ரெண்டுத்தையும் படிச்சுட்டு நாளைக்கு ஆய்வுரைய முடிச்சிடுவோன்னு 1 மணிக்கு தொட்டு 1:10 மறுபடியும் தூங்க போயிட்டேன். தூக்கம் அழைச்சிடுது. வெள்ளிக்கிழமையா வேலை, கடின வேலை, தூக்கம் அழைத்து விட்டு தூங்கிட்டேன். ஆனால் தூங்கவும் முடியல. ஏன்னா புஸ்தகத்தை படிச்சாகணுமே. தூங்கவும் முடியல. இரவு பூரா கனவுல புஸ்தகமா வந்து நிற்குது. ஒரு 5-7 மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு 10 மணிக்குள்ள புஸ்தகத்தை படிச்சு ஆய்வுரைக்கான எல்லா செய்திகளையும் தயாரிச்சு வச்சுட்டேன். நெருங்கின பொருள், இது யாருடைய வார்த்தை? பாரதியாருடைய வார்த்தை. மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லென வேண்டும், நெருங்கின பொருள் நல்லது வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும். இதோட நிறுத்திங்க. பாரதியின் ஒரு சிறிய கவிதையினுடைய 12 வரிகளுடைய கவிதையிலிருந்து ஒரு வரியை தன்னுடைய நூலுக்கு தலைப்பாக்கி இருக்கிறார். நூல் தலைப்பாக்குவதிலே சின்ன உத்தி இருக்கிறது. அந்த உத்தியை வைத்து அந்த நூல் எப்படி இருக்கிறது என்பதை நாம் முடிவு செய்யலாம். இந்த நூல் எப்படிப்பட்டது என்பதை நூல் தலைப்பை வைத்து முடிவு செய்யலாம். இப்போ ஒரு சின்ன ஒரு செய்தி சொல்றேன். 3 நிலைகள் நூலுக்கு பெயர் எடுப்பதிலே உத்தி இருக்கிறது. முதல் நிலை உத்தி எல்லாரும் சூடுகின்ற உத்தியால் சிறப்பாக பெயர் அமைந்தால் சிறப்பு. ஈழத்து போராட்டத்தையும் சிங்களத்தை, அந்த ஈழ போராட்டத்தை ஒருவன் படைக்க போகிறான். ராகம் எழுதுகிறார், யுத்தம் சரணம். தலைப்பதுக்கு யுத்தம் சரணம். புத்தம் சரணம் என்ற அந்த சொல்லுக்கு இவர் போட்டிருக்கிறது யுத்தம் சரணம். மற்றொரு இடத்துல இன்னொரு படைப்பை பார்க்கிறேன். இந்தியாவுடைய போக்கை பதிவு செய்கின்ற ஒரு படைப்பாளி, ஈழத்தினுடைய அந்த நிலைப்பாட்டை பதிவு செய்கின்ற படைப்பாளி இந்தியாவினுடைய அந்த கொடுமையை பதிவு செய்கின்றான். அகிம்சை தேசம். அகிம்சை தேசம் என்ற தலைப்பிலே இந்தியா செய்த அந்த முழு வரலாற்றையும் பதிவு செய்கிறார். இது தலைப்பு சூடுகின்றே ஒரு உத்தி இருக்கிறது. அது முதல் உத்தி. இரண்டாவது ஒரு உத்தி இருக்கிறது. அது என்ன தெரியுங்களா? தன்னை இந்த உலகத்திலே மிக விரைவாக, மிக எவ்வளவு வேகமாக பதிவு செய்ய வேண்டுமோ அது இரண்டாவது உத்தி. என்ன என்றால், தன்னுடைய பெயரையே நூலுக்கு சுட்டி நூலை வெளியிடுவது. பாரதிதாசன் கவிதைகள் அது இறந்த பிறகுதான் நடக்காது. ஒரு ஆள் இறந்த பிறகு அவருடைய கவிதைகள் அந்த பேர்ல வரும். கம்பன் எழுதுகின்ற கம்பராமாயணம் கிடையாது. அதுக்கு ராமகாதை என்ற பெயரை கம்பன் சூடுகிறான். பிறகு அதை நாம் கம்பராமாயணம் என்று பதிவு செய்தோம். இப்ப கம்பன் பெயர் எப்படி கம்பராமாயணத்தோடு இணைந்தே வருகிறது? கண்ணதாசன் கவிதை பார்த்திருப்பீங்க. எல்லாமே அவன் கவிதை கண்ணதாசன் கவிதைகள் தான் வரும். 1, 2, 3, 4 வரும். வைரமுத்துனுடைய கவிதைகள் 1000, வாலி 1000. அந்த பேர் அப்படியே நினைச்சுக்குவாங்க. அது விரைவாக அந்த கவிஞனை மக்களிடத்திலே கொண்டு சேர்த்து தன் புகழை தக்க வைக்கும். அது இரண்டாவது உத்தி. முதல் உத்தி பெயரை மிக நிறைவாக தேர்வு செய்வது. இரண்டாவது தன் பெயரை சேர்த்து பெயர் செய்வது. ஆனால் இந்த இரண்டையும் விட சமுதாயத்திலே வெற்றி பெற்ற ஒரு கவிஞனுடைய படைப்பு அல்லது அந்த கவிஞனுடைய பெயரை தன்னுடைய நூலுக்கு பெயராக சூட்டுகின்ற பொழுது அந்த நூல் அந்த கவிஞன் வாழ்கின்ற காலத்தை ஒட்டி அந்த கவிஞன் உலகம் இருக்கின்ற கம்பன் பெயர் உலகம் இருக்கின்றவரை இருக்கும். திருவள்ளுவருடைய பெயர் உலகம் இருக்கின்றவரை இருக்கும். பாரதியுடைய பெயர் இந்த உலகம் இருக்கின்றவரை இருக்கும். இந்த உலகம் இருக்கின்றவரை நெருங்கின ஒரு கைபொருள் வேண்டும் என்ற இந்த நூலும் இருக்கும். இது மூன்றாவது உத்தி. உங்களுக்கு தமிழறிஞர் எழுதுகிற எல்லா நூலுக்கும் பாரதியுடைய பெயர் தான், பாரதியுடைய வரிகள் தான். ஊருக்கு நல்லது சொல்வேன், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம்,
கனவு மெய்பட வேண்டும், யாதுமாகி நின்றாய். இதெல்லாம் தமிழருடைய நூற்கள். ஏன் அதை செய்யறாங்கன்னா இது ஒரு உத்தி. அந்த நூலை பாரதியை படித்து ஆராய்ச்சி செய்கின்ற பொழுதெல்லாம் நெருங்கின ஒரு கைப்பட வேண்டும் என்ற நூலையும் ஒரு ஆய்வாளன் எடுத்து ஆய்வு செய்வான். உலகினுடைய பெயர் அந்த ஆய்வேட்டிலே பதியப்படும். சரி, இது என்ன 15 நிமிடம் தான் கொடுத்தார். என்னன்னா அவர் மணி பாக்குறீங்க, சரி பரவாயில்ல. என்னென்ன ஒரு பேச்ச நகைச்சுவை சொல்லட்டு உண்டு. ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு பேச்சாளர் பேசிட்டு நான் இப்போதுதான் பேச்சினுடைய மைய கருத்துக்கு வந்திருக்கிறேன் சொன்னான்னு வச்சுங்க, அங்க இருந்து நம்ம ஸ்ரீ வந்து ஒரு துப்பாக்கி மேல வச்சிருவார். நீ பேசு, உன்னை கூட்டவை யாரான்னு கேட்பார். நீ பேசு. அந்த மாதிரி உங்களுக்கு நான் சொல்ல ஒரு சின்ன ஒரே ஒரு கடைசி எல்லா பக்கங்களையும் நேரத்தை கருதி நான் முடித்து இந்த நூலுடைய சிறப்பு என்ன இறுதி பக்கத்துக்கு நேராக வந்து விடுகிறேன். வினோதனுடைய அந்த நடை இருக்குது பாருங்க. இப்போ இது வந்து மரபு கவிதையிலேயே பல ஆண்டுகள் தேறி சிறப்பாக எழுதுகின்ற ஆசிரியருடைய கருத்துக்களை கேட்டு அவன் வளர்ந்து வருகின்றவனிடம் இருக்கின்ற ஆற்றல் இது. ஒரு சொல்லை நாம் போடுகின்றோம் வைத்துங்க, ஒரு கவிதையிலே ஒரு சொல்லை போடுகின்றோம். அந்த சொல்லை எடுத்து விட்டு வேறொரு கவிஞன் வேறொரு சொல்லை போடுகிறான் என்றால் அந்த கவிதை சிறப்பல்ல என்று பொருள். நான் என்னுடைய கவிதையை சொல்கிறேன். அவருக்கு பார்த்தசாரதி பெருப்பாவிடம் பாவலர்மணி சித்தன், அவரிடம் பாரதிதாசன் மாணவர், அவரிடம் நான் கவிதை பயிற்சி எடுக்கின்ற போது ஒரு கவிதையை எடுத்து சென்றேன். மூவேந்தன் முன்வளர்த்த முத்தமிழே மூத்தவளே, தமிழை பற்றி எழுதிய பாட்டு. மூவேந்தர் முன்வளர்த்த முத்தமிழே மூத்தவளே, மூவாதென்றும் நாவேந்தர் நாவினிலே நடமுறிந்த நற்றமிழே, நானும் வல்ல பாவேந்தர் பாடி நின்ற பசுங்குயிலே பைந்தமிழே, பரிவோடுன்னை பூவேந்தி புகழேந்தி போற்றிடுவேன் புவியில் நானே. இந்த பாட்டை நான் முடிச்சேன். எனக்கு அன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தையை, என் ஆசிரியர் எனக்கு அன்று சொன்ன வார்த்தையை இந்த இடத்திலே நான் பதிவு செய்கிறேன். பாரதிதாசா, நாம் எழுதுகின்ற ஒரு பாட்டில் வேறொரு கவிஞன் கையை வைத்து சொல்லை போடக்கூடாது. என்னங்க ஐயா, உன் பாட்டில் இருக்கின்ற ஒரு சொல்லை நான் எடுத்துவிட்டு வேறு சொல்லை போடுகிறேன், உன் பாட்டினுடைய தரமே உயர்ந்து விடும் என்ன சொன்னார். எங்க ஐயா போடுங்க, என்ன பூவேந்தி புகழேந்தி போற்றிடுவேன் என் தாயே புலவன் நானேன்னு போட்டார். என் ஆசிரியர் புவியில் நானே என்று சொல்வதை விட புலவன் நானே என்று சொல்கின்ற போது அந்த கவிதை 100 மடங்கு மேலோங்கி நிற்கிறது. வினோதனுடைய ஒரு கவிதை மாவீரரை குறித்து. நிறைய கவிதைகள் முதல்ல சொன்ன பாரதிதாசன் படிக்காமலே வந்துட்டார் நினைக்காதீங்க, நிறைய கவிதைகளை படிச்சேன். நேரத்தை கருதி இறுதி பாட்டுக்கு நான் வந்துடுறேன். நிறைய பேசணும்னு ஆசைதான், நிறைய பேசணும். அதே சமயம் ஒரு பேச்சாளருடைய கடமை இருக்கிறதுங்க. நிறைய பேசுவது பேச்சாளருடைய கடமை அல்ல. நேரம், வந்திருப்பவருடைய கால சூழல், இதை பொறுத்துத்தான் பேச்சை அமைக்க வேண்டும். நிறைய பேசுகிறோம், நிறைய கொண்டு வந்து விட்டோம் என்று பேசுவதாலேயே பேச்சு அடிபட்டு விடும். பேச்சாளர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி, கொண்டு வந்து விட்டோம் என்பதால் அவையின் சூழல் அறியாமல் பேச்சை பேசுவது என்பது பேச்சும் கெட்டு அந்த நிகழ்வையும் கெடுத்துவிடும். கார்மேகம் பொழிந்து மாவீரரை குறித்து இது வந்து எவ்வளவு அற்புதமான சொல்லாட்சி. மாற்ற முடியாதுங்க அந்த சொல்ல. அவங்க என் ஆசிரியரை மாற்றினார் அல்லவா, இந்த அவையும் சரி, எந்த கவிஞரும் மாற்ற முடியாத 2 சொற்களை வினோதினி கையாண்டிருக்கின்றார். மிக உயர்ந்த கவிஞனுக்கு மட்டுமே வாய்க்கின்ற ஆற்றல் இது. பல ஆண்டுகள் கவிதையிலே தேர்ச்சி பெற்றவர்களால் மட்டுமே செய்ய முடிகின்ற ஆற்றல் இது. கார்மேகம் பொழிந்து உன் கல்லறை கழுவ, அந்த மாவீரருடைய கல்லறைய சொல்றாங்க. கார்மேகம் பொழிந்து கல்லறை கழுவ கண்கள்
கடல் நீர் சுரிந்து உன் கடல் கழுவ. நீங்கள் தூங்குகின்றீர்களே, உங்கள் கடல்களை எங்கள் கண்ணீர்களால் கழுவ. கண்கள் ஈரமாய் கவலையே பாரமாய் கை தருவாரினி யாரோ. எங்களுக்கு கை தருவாரினி யாரோ. அடுத்து போடுறாங்க ஒரு சொல், தென்றலே. இதான் சொல்லாட்சி. தென்றலே எப்படி எப்படி போர் மறவர்கள் தென்றல் ஆவார்கள்? அவர்கள் புயல், நெருப்பு. அவர்களை தென்றலே என்று அழைக்கின்றார். தென்றலே. அடுத்த சொல்லாட்சியை பாருங்க, என் தேச கண்களே. தென்றலே, என் தேச கண்களே, தேற்ற எவர் வருவார்? இதில் இந்த கவிதையில 2 சொல்லாட்சி முக்கிய இடத்தை பெறுகிறது. தென்றலே என்ற சொல்லாட்சி, கண்களே என்ற சொல்லாட்சி மாவீரர்களை தென்றலோடு ஒப்பிடுவது பொருத்தமாகாது. ஆனால் ஒப்பிட்டதின் நோக்கம் என்ன? தென்றல் தான் இந்த உலகத்தை, மனிதர்களை வாழ வைக்கும். தென்றல் இல்லை என்றால் யாரும் வாழ முடியாது. தென்றல் இல்லாத நிலவிலே, காற்றில்லாத நிலவிலே யாரும் செல்ல முடியாது. மாவீரர்கள் நீங்கள் இல்லை என்றால் எங்கள் தேசம் இல்லை என்பதால், நாங்கள் இல்லை என்பதால் தென்றலே என்று விழித்திருக்கின்றார், கண்களே என்று விழித்திருக்கின்றார். அது என்ன? கண்களே. இந்த உலகத்தை பார்க்க வேண்டும் என்றார், உலகத்தை படிக்க வேண்டும் என்றார், உலகத்தை முழுவதும் ஆய்வு செய்ய வேண்டும் என்றால் கண் இருக்க வேண்டும். நாங்கள் சிறப்படைய வேண்டும் என்றால் எங்களுக்கு நீங்கள் கண்களாக இருக்கிறீர்கள். 2 சொல்லாட்சி மிக சிறந்த சொல்லாட்சி. சரியான கட்டமைப்பான கவிதைகள். வரிகள் அதிகமில்லை, பத்திகள் அதிகமில்லை, வரிகள் அதிகமில்லை, சொற்கள் அதிகமில்லை. ஒரு கவிஞன் காலையிலிருந்து மாலை வரை ஒரு கவிதை எழுதினான், 8 வரிகள் எழுதினான். இது உண்மையான செய்தி. இது எழுதி முடித்து விட்டு ஒரு 4 மணி நேரம் எழுதிவிட்டு சாப்பிட வந்தவரிடம் கேட்டார்கள், என்ன எழுதினாய் என்று கேட்டார்கள். எழுதியிருக்கின்றேன் 8 வரி என்றார். படித்தார்கள், நன்றாக இருந்தது. மறுபடியும் சாப்பிட்டு விட்டு மறுபடியும் அறைக்கு சென்றான். மாலை 6 மணிக்கு திரும்பி வந்தான். என்ன எழுதினீர்கள் என்று கேட்டார்கள். இந்த 8 வரியிலே ஒரு கமா வைத்திருக்கிறேன் என்றார். நாங்கள் 8 வரி கவிதையிலே ஒரு கமா வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். பிறகு தேநீர் அறிந்து விட்டு திரும்ப ஒரு தான் எழுதுகின்ற அறைக்கு சென்றார். 8 வரைக்கு 10 மணிக்கு திரும்பி வந்தான். என்ன செய்தீர்கள் என்று கேட்டார்கள். ஓட்ட கமாவை எடுத்து விட்டேன் என்றார். ஒரு கமாவிற்கு, அதாவது கமா என்பது அரைப்புள்ளி. ஏன்னா அங்க வந்து சிரிக்கிறீங்க இல்லையா? பாரதிதாசன் என்னடா தப்பித்தவரி ஆங்கிலத்தில் பேசுறாரு. நான் ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சிருந்தேன் நீங்க சிரிப்பீங்கன்னு. அரைப்புள்ளி தெளிவா தெரியட்டு சொன்னேன். ஏன்னா இன்னொரு ஒரு தடவை பேசினாங்க நம்ம விழாவில் தான். வண்டிக்காரங்கிட்டவ இதுல புதுச்சேரி எங்க போயிட்டு பேசும்போது வலது பக்கம் போய் என்று சொன்னார்களாம். இதோடு சொன்ன கதை தான் இது. அப்ப என்னது 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 என்ன சரி ரைட்டு பக்கம் போக அப்படி தமிழ சொல்லுங்க. வண்டிக்கார என்ன சொல்றா, இதுல அழகான வரிகளை வந்து அந்த இதுக்காக பதிவு செய்ய மண்ணுக்காக வந்து ரொம்ப அற்புதமாக பதிவு செய்திருக்கிறார். நல்ல தமிழாட்சி, பிறமொழிச்சொல் கலக்காமல் எழுதுகின்ற ஆற்றல் வர வேண்டும் என்பதையெல்லாம் இந்த நூலிலே மிக அற்புதமாக பதிவு செய்திருக்கின்றார். காசி ஆனந்தன் பாடுவான், தமிழா நீ பேசுவது தமிழா, தமிழா நீ பேசுவது தமிழா, அன்னையை தமிழ்வாயால் மம்மி என்றழைத்தாய், அழகு குழந்தையை பேபி என்றழைத்தாய், என்னடா தந்தையை தாடி என்றழைத்தாய், இன்னுயிர் தமிழை கொன்று துளைத்தாய், தமிழா நீ பேசுவது தமிழா. வண்டிக்காரன் கேட்டான் லெப்டா ரைட்டா,
வழக்கறிஞன் கேட்டான், என்ன தம்பி ஃபைட்டா? துண்டுக்காரன் கேட்டான், கூட்டம் லேட்டா? தொலையாதா தமிழ் இப்படி கேட்டா? கொண்ட நண்பனை ஃப்ரெண்டு என்பதா? கோலத் தமிழ் மொழியை ஆங்கிலம் தின்பதா? கண்டவனை எல்லாம் சார் என்று சொல்வதா? கண் முன்னே தாய்மொழி சாவது நல்லதா? அற்புதமான காசி ஆனந்தனுடைய கவிதை வரிகளை முழுமையாக உள்வாங்கி, கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி, மிக அழகிய கவிதைகளை கவிதாயினி கவிஞர் வினோதானி படைத்திருக்கின்றார் என்பதை சொல்லி நிறைய பேச வேண்டும் என்ற ஆசை உண்டு. காலம் கருதி நீங்கள் எதிர்பார்க்கின்ற முன்பே நான் முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். எனக்கு 2 கவலைகள். ஒன்று, அவருக்கு 15 நிமிடம் என்று சொன்னது. இது இரண்டாவது, நான் இந்த பிரதேசமானதிலே இல்லை, அவருடைய பேச்சை இன்னொரு தடவை கேட்க முடியாதானது. நன்றி கவிஞர் அவர்களே. அடுத்த ஆய்வுரைக்கு போகும் முன்பு இந்த ஒப்பனைகளோடு இருப்பதென்றால் மிகவும் சிரமமானது. இங்கே 2 குழந்தைகள் இந்த வரவேற்பு நடனம் ஆடி இப்போதும் ஒப்பனையோடு அதிலே உட்கார்ந்திருக்கிறார்கள். அவர்களை இந்த மேடைக்கு வருமாறு அழைத்து அவர்களை கௌரவிக்க விரும்புகிறோம். செல்வி அபிராமி பாஸ்கரன், செல்வி நிவேதா அற்புதநாதன். அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்க கவிஞர், சிறுகதை ஆசிரியர் அருணாச்செல்வம் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றேன்.